எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. வாழ்க்கையில் எத்தனை நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நம் எண்ணங்களில் எத்தனை வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம். ஆனால் எவ்வளோதோ பாசிட்டிவாக நினச்சும் அதை அடைகிறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி அடைய வேண்டியதாக இருக்குது. முயற்சி ரொம்ப செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த முயற்சிகள்லாம் செய்யும் பொழுது எத்தனையோ முட்டுக்கட்டைகள், யாரோ நம்மளை தடுக்கிறாங்க. இப்படி பல தடைகளை கடந்து வந்து கொண்டிருக்கும் என் மேஷராசி உறவுகளே, பொதுவாக மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகர் ராசி கட்டம் எப்படின்னா, பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டவர்கள். எந்த ஒரு பொது விஷயத்துலேயுமே எனக்கு என்னப்பா, அது பக்கத்து வீடாக இருக்கட்டும், அடுத்த வீடாக இருக்கட்டும், ரோட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எனக்கு என்னப்பா அப்படின்னு போக முடியாது. யாருக்காவது ஒருத்தவனுக்கு நியாயத்தை நம்மளால் முடிஞ்சால் அதை கொடுக்கணும், நியாயத்தை சொல்லித்தரணும், அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் ஒரு உதவி பண்ணணும். பேருக்கு வாங்கிறதும் கிடையாது. இன்னொருத்தன் பெருமையாக நம்மளை நினப்பான், அப்படி கிடையாது. நம்ம காதில் ஒன்று பட்டுடுச்சு, கண்ணில் பட்டுடுச்சுன்னா அதுக்கு என்னன்னு மனசு போட்டு கேட்க ஆரம்பிக்கும். அது மூலமாக யாருக்காவது அந்த ஒரு செய்தியை சொல்லி நம்மளால் ஒரு காரியத்தை நடத்த முடியும். இவ்வளவு நல்ல குணம் கொண்டவர்களுக்கு, ஆனால் நம்ம வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் நம்ம சில விஷயங்களை முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, நிறைய இடத்துல நம்ம மிஸ்டேக் ஆகிறோம், மைனஸ் ஆகிறோம். இது எப்படி நடக்குது எனக்கு புரியலையே சாமி. நான் மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணும்போது ரொம்ப எளிமையாக அந்த ட்ராவலை நான் கடந்துடுறேன். ஆனால் என்னுடைய லைஃப்பில் நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ட்ராவலை என்னால் கடக்க முடியல. அப்போ என் லைஃப்பில் நான் வரும்பொழுது நான் இப்போ என்ன செய்யணும்? யார் என்னை தடுக்கிறாங்க? அந்த எதிரி யார்? எனக்கு நிறைய அறிவு இருக்குது சுவாமி, திறமை இருக்குது, ஆனால் எல்லாமே தோல்வியை போய் முடியுது. அப்போ ஏதோ ஒரு ஸ்கெட்சு சரியாக நான் போடலைன்னு அர்த்தம். என்னுடைய பிளானிங்கில் ஏதோ ஒரு ஸ்கெட்சை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்கெட்சை சரியாக போட்டுட்டா நல்லா ஆகிடுமா? எஸ், ட்ரூ. ஒரு செஸ் போட்டி விளையாடுறோம். செஸ் போட்டி விளையாடும் போது அந்த போட்டியில் நீங்கள் பாருங்கள், சாதாரண 2 மனுஷங்க தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க. ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டம் அவங்க அடுத்தது தன்னுடைய ப்ரில்லியன்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மூலம் தான் அவங்கள்ட்டையும் இருக்குது. ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க அந்த விளையாட அந்த புத்திசாலி எதை நோக்கி அவங்களுடைய தேடல் இருக்கிறதோ அதற்கான விடைகள் அவங்க மூளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த செஸ் போட்டியில் பெரிய சாம்பியன் ஆகிடுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு மாதிரி ஆகுறாங்க, 2வது ரவுண்டு ஆட்டத்தில் ஒருத்தவங்க வின்னிங், இன்னொருத்தவங்க டவுனு, அடுத்தது இன்னொருத்தவங்க வின்னிங், அடுத்தது சாம்பியன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5வது ஆட்டம் 6வது ஆட்டத்தெல்லாம் உள்ளே வரும்போதெல்லாம் அவங்களோட லெவல் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்க்ரீஸ் பண்ணணும், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வருது. ஒருத்தவனை தோக்கடிக்கணுங்கிறது எண்ணமே முதல்ல கிடையாது, நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். 2க்கு வித்தியாசம் இருக்குது. தோக்கடிக்கணுங்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சி, அது ஒரு கெட்ட எண்ணம். நான் ஜெயிக்கணுங்கிறது வெற்றி எண்ணம். அந்த வெற்றியை நாம் ருசிக்கணும், வெற்றியை ரசிக்கணும். அது என்ன தாங்க அது? எல்லாருக்கும் அது கிடைக்கிது, எனக்கு மட்டும் அது கிடைக்கலையே. அது ஏன்? இவ்வளோ அறிவு இருக்குது, அவ்வளோ திறமை இருக்குது. அப்போ என்னமும் ஒரு விஷயத்துக்குள்ளே என்னால் ஈடுபட முடியலை, நாட்டங்கள் குறையிறதுன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஜாதகத்தை முதல்ல எடுத்து, இப்போ கையிலேயே ஜாதக நோட்டு இருந்ததுன்னா முதல்ல எடுத்து வச்சிங்க. நமக்கு ஜாதகம் ஒரு 40%, இந்த ப்ராக்டிக்கல் மார்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்கூல்லலாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராக்டிக்கல் மார்க் வந்து பாஸ் பண்ணிடும், நம்ம பாஸ் பண்ண வச்சிரும். அதை மட்டும் கரெக்டாக வாங்கிட்டோம்னா போதும். அப்புறமா தான் நம்ம எழுதுறது மூலமாக எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணணும். அதுதான் நம்ம மூளைக்கு ரொம்ப முக்கியத்துவம். இந்த ப்ராக்டிக்கல்ங்கிறது நம்ம ஜாதகத்தில் சில கிரகங்கள் சரியாக இருந்தால் நம்மளால் அந்த ரூட்டை பிடிச்சிடலாம். அப்படி நமக்கு ஒரு எதிரி இல்லாமல் இருக்கணும். நம்ம குடும்பத்தில், தொழிலில், நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன வேலை பார்க்குறோம்,
சில குடைச்சல்காரங்க இருப்பாங்க, அவங்க நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எதிரிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ராசியில் சனி சரியாக இருக்க வேண்டும். சனிங்கிற கிரகம், ராகுங்கிற கிரகம், மிக முக்கியமாக மேஷத்தை பொறுத்தவரை சூரியன் சாதகமாக இருக்க வேண்டும். சூரியன், சனி, ராகு, இந்த பிளானட் ப்ளஸ் ராசிக்கு உரிய செவ்வாய், மேஷத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான். இந்த பிளானட் நமக்கு சாதகமாக இருக்காங்கன்னு ஒரு தடவை ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு நீசமாக இருந்தாலோ, பகையாக இருந்தாலோ, அஷ்டமத்தில் இந்த கிரகங்கள் இருந்தாலோ, மறைந்து இருந்தாலோ, நமக்கு நல்ல கை கூடி வர நேரத்தில் நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சக்ஸஸ் பண்ணுறத நம்ம கையிலேருந்து பட்டத்தை தட்டி இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். ரொம்ப வருத்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ இந்த இடத்த நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். இதெல்லாம் முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன் முடியாது? முடியாதுங்கிறதுக்கு என்ன? முடியும். முடியுங்கிறதுனால தான் மேஷத்தில் பிறந்திருக்கிறோம். அப்போ இந்த 40% எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமா? இதை சரி செய்கிறதுக்கு அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்கள், கிரகத்தை சாந்திப்படுத்துறதுன்னு பேர். அந்த கிரகத்துக்குரிய மந்திரங்களை அதிகமாக அந்த ப்ரொனவுன்சியேஷன் வாயில் சொல்லிகிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய பரிகாரமே தேவையில்லை. மனம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, மந்திரம் மனதிற்கு கட்டுப்பட்டது. இந்த மனசோட மந்திரம் புழங்க புழங்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள புழுக்கமே இருக்காது. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லுப்பா, அதுனா பலன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலைன்னா பாவம்னுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான செய்தி. எப்படி? காயத்ரி மந்திரம் சொல்லு, சொன்னால் பலன் கிடையாது, சொல்லலைன்னா பாவம். இது என்ன விஷயம் அது அப்படின்னா சொல்ல வேண்டிய கடமைங்கிறான். நீ அதை சொல்லணும். அது சொல்கிறதுனால என்ன பலம்னா, அது பலனை கொடுக்குதோ இல்லையோ பலத்தை கொடுக்கும். எதையும் பலனை எதிர்பார்த்து சொல்லாத, உனக்கு பலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக சொல்லு. அதே மாதிரி தான் எல்லா மந்திரமும். நீ என்ன தப்பு பண்ணுறியோ, என்ன பாவம் பண்ணுறியோ ஒரு பக்கம் அதெல்லாம் ஓடட்டும். ஆனால் நம்மளை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே முதல்ல கொண்டு வரணும். நம்மக்கிட்ட எதிரிகள் இருக்க வரக்கூடாது. எதிரிகள் இல்லாமலாம் இருக்கவே முடியாது. துரோகிகள் இல்லாமல் இருக்க முடியாது. பகையாளர்கள் இல்லாமல் இருக்க முடியாது. இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களை எப்படி சந்திக்கிறது? நம்ம அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த பாதுகாப்பு வளையம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான். எப்படி பெரிய பெரிய விஐபிகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கோ, நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த பாதுகாப்பு வளையம்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ்ன்னு பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு முதல்ல பயம் வராது. பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடும். பயம்னு ஒன்று வந்தால் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இடம் கொடுக்கலாமா? அப்போ மேஷராசிக்காரவங்க முருகன்கிட்ட இருக்கிற வேல், அந்த வேலை நினச்சிக்கணும். வேலவா, முருகா, கந்தா, கடம்பா அப்படி நினச்சிக்கங்க. அந்த வேலோடைய வேல் மாறல் படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க, கந்தகுரு கவசம் படிங்க. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு செக் பண்ணி அந்த திசைக்கு புத்திக்கு உரிய கிரகங்களை வழிபாடு பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன அந்த கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காங்களா, ஆக்டிவாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்கள் ஆக்டிவாக இல்லைன்னா அந்த கிரகத்தோடைய மந்திரங்களை சொல்லுங்கள். உங்கள் வார்த்தையில், உங்களை வாயில் மந்திரங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கணும், மனனமாக ஓடணும். அப்போ எதையும் தடுக்க கூட எத்தனை மனிதர்களையும் தவிடுபொடியாக ஆக்க முடியும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். செய்யலாமா? மேஷராசிக்காரர்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக எப்பேற்பட்ட உங்களை தடுக்கக்கூடிய துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்துவதற்கான நேரம் ஆரம்பம். நான் சொன்ன வழிபாடுகளை செய்யுங்க. முக்கியமாக முருகனை பிடிச்சிக்குங்க. மேஷம், இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது. இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் நம்மளே சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம். யாருக்கிட்டையும் போய் நம்ம உதவி கேட்க வேண்டாம், யாசகம் கேட்க வேண்டாம். நமக்கு மந்திரம் இருந்தால் போதும், மனம் நம்மக்கிட்ட நிற்கும். மனம் இருந்தால் போதும், மார்க்கம் நமக்கு மலரும். நம் வாழ்க்கை நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை
பிளே தமிழ் வாயிலாக அடுத்த ஒரு பதிவிலே சந்திக்கிறேன். அந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. அதனால் இந்த பதிவுடைய நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை சரி செய்து கொள்ளுங்கள்ங்கிறதா இந்த பதிவுடைய நோக்கம். இது சரியான ரூட்டை பிடிச்சிட்டோம்னா இனிமேல் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் தான், மைனஸ் கிடையாது. நல்லது நடக்கும். உங்கள் திறமைக்கு வாழ்த்துக்கள். என் உறவுகள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கீப் இட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். இந்த பிளே தமிழ் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் லைஃப்பில் என்றைக்கு கஷ்டம் வருதோ, என்றைக்கு ஒரு வருத்தம் வருதோ, இந்த பிளே தமிழ் அந்த இடத்துல நீங்கள் பிளே தமிழ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி அந்த சிவஸ்ரீயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், நீங்கள் நம்புகிற சாமி, இந்த பிளே தமிழ், இந்த சிவஸ்ரீ உங்களோட கனெக்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன கேள்வியோ என்கிட்ட கேளு, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். அந்த பதில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை படி நீ கேளு போதும். சும்மா நீ எப்படி நடந்தது, ஏன் அப்படி வந்தது, அது வேணாம். என்கிட்ட பிரசன்னம்தான். நான் ஜாதகம் பார்க்கும்போதே பிரசன்னம்தான் சொல்கிறது. உனக்கு இது நடக்கும், இந்த இடத்துல இப்படி போ, இவன் நம்பு, இவன் நம்பாத. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வரைக்கும் சொல்லுவேன். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அதை கேட்டு கரெக்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் நினைக்கிறத நடத்த முடியும். எது என்கிட்ட பரிகாரமே நான் சொல்ல மாட்டேன். குறுக்கு வழியே நம்மள்கிட்ட கிடையாது. நேர்த்தி கடன் மட்டும்தான். கடவுள் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துட்டா, ஆண்டவா, என் குலதெய்வமே, என் இஷ்ட தெய்வமே, நான் உனக்கு இதை செய்கிறேன், தீ மிதிக்கிறேன், முடி காணிக்க கொடுக்குறேன், இந்த பணம் போடுற உண்டியல்ல, ஏதோ ஒன்று நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. நேர்ந்துக்கிறதுன்னு பேர். அவ்வளோதான். இது நடந்துட்டால் இதை செய்கிறேன்னு. என்றைக்குமே கடவுளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போய் கேட்கக்கூடாது. அது பேர் கடவுள் கிடையாது. மனுஷன் வேறு, கடவுள் வேறு. நான் சார் இந்த ஹோமம் பண்ணேன் சார், இந்த பூஜை பண்ணேன் சார், எனக்கு கடவுள் கொடுக்கல சார், நோ நோ. நம்ம வேண்டிக்கணும். முதல்ல அது நடந்துட்டுன்னா இதை செய்யணும். நம்ம வீடு சுத்தம் இல்லை, பவித்திரம் இல்லை, நமக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்குன்னா ஹோமங்கள் பண்ணுறோம் அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்கு. ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். நீ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நேர்ந்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்துக்குங்க. கடவுளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் ஜோதிடம் சொல்லும்போது அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறது. அதுமாரி நான் 2 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த வார்த்தை போதும். நீ போ, நல்லா இருப்ப. அவங்ககிட்ட பேசாத, வேண்டாம், தவிர்த்துரு. இதை கேட்கணும். என்றைக்குமே குரு அப்படி தான். நான் என்றைக்கும் உங்களுக்கு குருவாக இருப்பேன். இந்த பிளே தமிழும் இந்த பிரபஞ்சமும் இந்த சிவஸ்ரீயும் உங்களுக்கு என்றைக்கும் நிழலாக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை ஒளிரும். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளா. அமோகமாக இருக்கணும்.